எல்லாருமே வாங்க போய் சாமி கும்பிடுவோம். என் மச்சான சீக்கிரமா நல்லபடியா குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட கடவுளே. நான் நடந்தே திருத்தணிக்கு வந்து மொட்டை போட்டு காவடி தூக்குறேன்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம நடந்துக்கிட்டது ரொம்ப சுயநலங்க. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை இல்லையாங்க? அதுக்காக எங்க அண்ணி அழ வச்சுதான் இதெல்லாம் நடக்கணுமாங்க? ஏண்டி ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கிற, அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு அவ நிம்மதியா இருக்கணுங்கிறது உனக்கு முக்கியமா இல்லையா? அதுக்காக இப்படி வாய மூடுறி. சுயநலம் தான். நான் செஞ்சது சுயநலம் தான். இந்த அம்மா செஞ்சது கூட தான் சுயநலம். ஆனா இந்த சுயநலம் கூட இல்லன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நியாயமா இருக்க முடியாதுரி. மாப்ள, இந்த பேச்செல்லாம் கஷ்டத்தை தான் அதிகமாக்கும். நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? கல்யாணங்கிறது நல்ல காரியம். ஆனா எங்க அது நடந்த விதம் தப்பு. உங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருக்கும் இது அதிர்ச்சியா தான் இருக்கும். அவங்க என்ன வேணாலும் பேசுற உரிமை இருக்கு. நீங்க அதை கேட்டுதான் ஆகணும். என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் அவங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதை தான் நீங்க செய்யணும். என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை இல்லையாங்க? நம்ம காரியம் முடிஞ்சா மத்தவங்க காரியத்துக்கு எப்பவுமே ஜிந்தாபாத் தான். கிளம்புங்களா மாப்பிள்ளைங்களா? முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வருவோம். பயமா இருக்கு மாமா. எதுக்கு? உங்க அம்மா திட்டுவாங்கன்னு தானே. நானே சொல்றேன் வண்ட வண்டியா திட்டுவாங்கன்னு. எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்க. ரெடியா கிளம்பி வா மாப்பிள்ள. அவங்க கோவத்தை வேற யாருக்கிட்ட காட்டுவாங்க? பொறுத்துட்டு தான் தீரணும். போனதும் பேசாம அவன் கால்ல விழுந்துருங்க. திட்டுறது அடிக்கிறது என்ன செய்யறதுனாலும் அவங்க கையால எழுப்பி நிக்க வச்சு செய்யட்டும். எப்படிமா இப்படி இல்ல உன்னால பேச முடியுது? பொண்ண பெத்தவடி நானு. பொறுப்பு தன்னால இப்படித்தான் வந்து சேரும். முதல்ல கிளம்புங்க. உங்க மாமா பொழைச்சா இவர் மொட்டை அடிக்க போறேன்னு தான் வேண்டி இருக்காரு. நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணி 10 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு வேண்டிட்டு இருக்கேன். போதுமா? அப்படி போடுங்க. இந்த மாதிரி ஒரு சம்மந்தியமா கிடைக்க என் மச்சான் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள லேட் ஆகுது. வாங்க எல்லாரும் போலாம். வாமா போலாம். அம்மா அம்மா அப்பாக்கு எதுவும் தெரிய வேண்டாமா? அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். அப்பா பழச்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்தா போதுமா? இந்த கல்யாணம் கலாட்டெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது வரைக்கும் அப்பாவுக்கு தெரிய வேணாமா ப்ளீஸ்? இல்லப்பா, இல்ல. நான் சத்தியமா அவர்கிட்ட சொல்லதான் போறேன். இந்த பன்னாடு நாய்களுக்கு நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பானுங்களா? 3 திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்குதுங்க. இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லி அந்த அதிர்ச்சியில செத்து போன கூடவே சேர்ந்து நானும் செத்து போயிடுறேன்ப்பா. இனிமே இந்த விஷயத்த யாரும் அவர்கிட்ட மறைக்க வேணாம். வாங்க வாங்க அவர்கிட்ட சொல்லிடலாம். வாங்க அம்மா 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 நான் சொல்றது கேளுமா. அக்கா, அப்பா ஆபரேஷன் தியேட்டர் கூட்டி போயிட்டாங்கக்கா. என்னடா சொல்ற? கூட வாக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடு. அக்கா, நான் காலையிலே வந்துட்டேன்க்கா. அண்ணனும் வேலுவும் இங்கதான் இருந்தாங்களாம். எங்க போனாங்கன்னே தெரியலன்னு டாக்டர் சொன்னாரு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்டயே சொல்லுங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி அப்பாவுக்கு உடனே ஆன்ஜியோ பண்ணி ஆகணும்னு சொன்னாருக்கா. சரின்னு நான் தாங்க கையெழுத்து போட்டேன். அம்மா அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு என்ன பேசுறது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியல. என்னாலதான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அது எனக்கு தெரியுமா. இந்த பாவத்துக்கெல்லாம் எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு கூட தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேம்மா, நான் இதை வேணும்னு செய்யல. அக்கா தான் இந்த கல்யாணம் கட்டாயமா நடந்தே ஆகணும்னு என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா. போதும் ஐயப்பா, நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்ல. எதை சொல்லணுமோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனா எதெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே நம்ம வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. மனசு தேத்திக்கோடா. அண்ணனுக்கும் வேலுக்கும் எனக்கு காலையில கல்யாணம் ஆயிடுச்சு. கதன
என்னக்கா சொல்ற? அவங்க ஏன்டா கேட்குறேன், நான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வீட்டை பூட்டிட்டு காலையில் வெளியே வந்தாங்க. உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் மாலையும் கருத்துமா வந்து நின்னானுங்க. இப்போ நீ சொன்னியே மன்னிச்சிருமான்னு, அது எதாவது அவனுங்களும் சொன்னானுங்க அம்மாட்ட. போதுமா? எனக்கு யார் தப்பு சொல்றதுன்னு தெரியல. ஆனா நடக்கிறது மட்டும் எதுவுமே சரியா இல்லைன்னு நல்லா தெரியுது. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணம் இந்த பொண்ணோட பாதுகாப்புக்கு. வீடு இல்லாம அம்மா அப்பா இல்லாம அனாதையா உன்னை நம்பி வந்திருக்கிற பொண்ணு. சாகுற வரைக்கும் இவன் உன் பொறுப்புன்னு உனக்கு புரியணும்னு நினைச்சேன். அதனாலதான் தள்ளி போடாம உடனே கல்யாணம் செய்யறது தர்மம்னு நினைச்சேன். இதனால வீட்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிதான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அம்மாவுக்கு பிடிக்கலதான், கோவமா தான் இருக்காங்க. உன்னையும் என்னையும் சேர்த்து தாண்டா திட்டுறாங்க. ஆனா அது அநியாயம்னு எனக்கு தோணல. ஆனா அண்ணனும் வேலுவும் நடந்துகிட்ட விதம் இல்ல ஐயப்பா, இல்ல, இத நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் ஏதோ உனக்கு அவசரப்பட்டுட்டோம்டா. சாகுற வரைக்கும் இந்த ஒருத்தல அப்பாவுக்கு ஒரு தண்டனையை நம்ம கொடுத்துட்டோம். நமக்கு மன்னிப்பு இல்லடா. சத்தியமா இந்த ஜென்மத்துல நமக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. பிரியா, டாக்டர் பாத்துட்டு வரியா? இல்லக்கா, டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிருக்காரு. அக்கவுண்ட்ஸ்ல பணம் கட்ட சொன்னாங்க. ஏடிஎம்ல எடுத்து பணம் கட்டிட்டு வந்தேன். எவ்வளவு ஆச்சு சொல்லு பிரியா, எவ்வளவு ஆச்சுன்னு. பிரியா, எவ்வளவு ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். தயவு செஞ்சு சொல்லு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு என்ன தவிர வேற யாரும் செலவு பண்றதை நான் விரும்பல. அம்மா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கம்மா. என்ன திட்டவாது செய்யுங்கம்மா. அண்ணனுங்க இப்படி செஞ்சதுக்கு நான் தான் காரணமாம்மா. அம்மா, என்னை பார்த்து தான் அண்ணனுங்க இப்படி பண்ணிட்டாங்களாம்மா. என்னால அக்கா சொல்றத நம்பவே முடியலம்மா. ஐயப்பா, அவங்கள எது கேட்குற? நானே சொல்கிறேன். உங்கள் கல்யாணத்தை உங்கள் அக்கா தீர்மானித்த மாதிரி உன் அண்ணனுங்க கல்யாணத்தை அவங்க மாமியாரோட ஜனமே தீர்மானிச்சிட்டாங்க. உங்கள் அக்காவுக்கு அவங்க நியாயம் பெருசாக தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு அவங்க நியாயம் பெருசாக தெரியுது. ஆனால் ஒரு விஷயம்டா, எல்லாருமா சேர்ந்து உன் குடும்பத்துக்கு நல்லா வச்சுக்கிற ஒரு ஆப்பு. சும்மா சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி அண்ணன் தம்பியே இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுப்பா. ப்ளீஸ் சொல்லிட்டா போதும். ஆமாம், நீ என்ன அடக்கு. வேற என்ன செய்வ நீ? என் வயிறு எரியுது. பெத்தவங்க 2 பேர் இருக்கும்போது தானா போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்து நின்னானுங்களே, இவனுங்களுக்கெல்லாம் மனசாட்சி வேணா? இதே அப்பா அம்மா ஒத்துக்காத காதல் கல்யாணம்னு சொல்லு, நான் தலையிடவே மாட்டேன், வாய மூடிட்டு போறேன். இல்ல இவனை மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கல்யாணம்னு சொல்லு, தனியா ஒழிஞ்சிட்டு போறானா விட்டு தொலைச்சிருவேன். என்ன குறைச்சல் 2 பேருக்கும்? உள்ள படுத்திருக்காரு இந்த மனுஷன். விநாயகர் கல்யாணத்துக்காக நேத்து வரைக்கும் நாயா பேய அலைஞ்சிருக்காரு. பார்த்து பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு. வச்சான்ல உங்க அண்ணன் ஒரு ஆப்பு. நான் தெரியாம தான் கேட்கறேன், இந்த வேலுக்கு என்ன அவசரம்? அவன் லிஸ்ட்லயே இல்லையே பூரணி. நேரம் பார்த்து சைஸாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல. ப்ளீஸ் சொல்லிட்டா போதும். இப்ப எதுவுமே பேச வேண்டாமே. தயவு செஞ்சு விட்டுடு. உன்னை கையெடுத்து கெஞ்சு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே அம்மா அப்செட்ல இருக்காங்க. நான் ஒரு மடையன். யாரு எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்னன்னு இருக்க முடியலையே. பழகின குடும்பமாச்சே. பெத்தவங்க வயிற்றுல பாழா போன பசங்க கொட்டிக்கிறாங்களேன்னு மனசு அடிச்சுக்குது பூரணி. என்ன பண்றது? டாக்டர், எங்க அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? மிஸ்டர் ஐயப்பன், இட்ஸ் ஆல் ஓவர். கூடி சீக்கிரம் உங்க அப்பா நார்மல் ஆயிடுவார். டாக்டர், நான் போய் உள்ள அவர் பார்த்துட்டு வந்துறேன் டாக்டர். அவருக்கு ஒண்ணும் இல்லையே, அவர் நல்லா ஆயிடுவார் இல்ல டாக்டர்? இல்ல மெல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. அவர் செஸ்ட்ல 3 பிளாக் இருந்தது, 3மே கிளியர் பண்ணியாச்சு. இப்ப நீ பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. He will be all right. இன்னும் half an hourல நாங்க வார்டு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. ஓகே? நன்றி டாக்டர். வாமா, வா. வாங்கம்மா. வா. காயத்ரி, அப்பாவுக்கு ஒன்னும் இருக்காது இல்ல? அப்பா பழிச்சிடுவாரு இல்ல?
உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகவும் வளர்மதிக்காகவும் மாமா கண்டிப்பா பொழிச்சுதாங்க தீரணும். ஏத்தி வச்ச விளக்குக்கும் முடிஞ்சு வச்ச மஞ்சு காசுக்கும் சக்தி இல்லாமலா போயிடும். கவலைப்படாம வாங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி டீ ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? வீட்ல எதுவும் சாப்பிடாம இருந்திருப்பீங்க. அக்கா நீ கொஞ்சம் சொல்லுக்கா. அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் சும்மா இரு ஐயப்பா. நான் போய் உள்ள அவரை பார்க்கலாமா? யாராவது ஒருத்தர் மட்டும் போங்க, ரொம்ப நேரம் இருக்காதீங்க. இன்னும் 1 ஹவர்ல அவருக்கு மயக்கம் தெளிஞ்சு. சரி போங்க. அப்பாவுக்கு எப்படி இருக்குமா? அப்பா பாத்தீங்களா? அப்பா நல்லா இருக்காரா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. பூரணி, மாமா எப்படி இருக்காரு? நீங்க பாத்தீங்களா? மாமா நல்லா ஆயிட்டாரா? ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதான் போய் பார்க்கலான்னு சொல்லி. அப்புறம் என்ன சம்பந்தி, அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சே, வாங்க போய் பார்க்கலாம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? பொம்பளை தானே நீங்க? பொண்ணை பெத்தவங்க தானே? உங்க புருஷன் சாக கடந்து உங்க பொண்ணு எவனோ ஒருத்தனை இழுத்துட்டு ஓடுனா இப்படிதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவீங்களா? எப்படிமா இப்படி எல்லாம் உங்களால பேச முடியுது? உங்க உடம்பு கூசல? அவமானமா இல்ல? கேவலமா இல்ல? கேவலப்பட்டு புழுத்து போய் நிக்கிற மாதிரி தெரியல? என்னங்க பொழப்பு இதெல்லாம்? சம்பந்திமா, வாயை கழுவுங்க. யாருக்கு யார் சம்மந்தி? இந்த உறவு சொல்லி ஒட்டிக்கிற வேலை என்கிட்ட வேணாம். எனக்கு 3 புள்ளைங்க பிறக்கல, நான் அடிச்சுக்கிறேன். எனக்கு பிறந்தது ஒரே ஒரு பொண்ணுதான். உங்க கோபம் புரியுதுமா, ஆனா பிள்ளைங்க நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? என்னையா என்ன நிலைமை? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என்ன நிலைமை? அப்படி என்னையா இவங்களுக்கு எல்லாம் நாங்க கஷ்டத்தை கொடுத்துட்டோம்? சாகர வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொன்னமா? இல்ல உங்க பொண்ண பிடிக்கல வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிற சொன்னமா? சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ அண்ணா உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப பசங்களை மாலையும் கழுத்துமா பார்த்தாருன்னா கொஞ்சம் தெம்பு வந்து எந்திரிச்சு வரணுதா இப்படி. ஓ வாடி வா, உனக்கு பேச கூட வருமா? உன் மனசை தொட்டு சொல்லு. உன் அண்ணன் பொழைக்கணும்னு நினைச்சா இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணி வச்சுங்க. என்ன எங்க அவ செத்து போயிடுவாரு பயந்து போய் தானே அவசர அவசரமா இப்படி ஒரு திருட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க? தப்புதான் சம்பந்தி. உங்க காலில் வேணாலும் விழறேன். நாங்க பதட்டத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்ச விஷயத்த நீங்க பெருசுபடுத்தாதீங்கம்மா.
சின்ன சிறுசுங்களே, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பதட்டத்துல பண்ணிட்டீங்களா? பாவிங்களா பாவிங்களா, ஏன்டி இப்படி போய் பேசுறீங்க? நேத்து சாயங்காலம் இதே இடத்துல வச்சு நான் பதவிட்டு நின்னப்போ எனக்கு எப்படி நீங்க அமைதியா ஆறுதல் சொன்னீங்க? மாப்பிள்ளைய கூட அனுப்பி வைங்க, பணத்தை கொடுத்து அனுப்புறேன் கூட்டிட்டு போனது யாருங்க? பணத்தை கொடுத்து என் புள்ளைய வாங்கிட்டீங்களே, நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. சாபம் விடாதீங்கம்மா. உங்க வாயால சாபம் விட்டா நாங்க யாருமே நல்லா இருக்க மாட்டோமா. என் சாபத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப சொல்றேன், என் வயித்துல எரியிற நெருப்பு உங்க எல்லார் வாழ்க்கையில எரியணும். ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே. பூவு பொட்டுமா இருக்கிற புருஷனை மனசுக்குள்ளேயே சாகடிச்சிட்டோமேன்னு. ஐயோ, இவன் நிம்மதி, இவன் சந்தோஷம், இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டோமே. இவன் பெத்து வச்சிருக்க பொண்ணோட வாழ்க்கை நிரந்தரமா நாசம் பண்ணிட்டோமேன்னு நீங்க எல்லாருமே கதறணும். கதறி கதறி கண்ணீர் வத்தி சாகணும். அத நான் என் கண்ணால பார்க்கணும், என் கண்ணால பார்க்கணும். அம்மா வேணாம்மா, அப்படி எல்லாம் பேசாத. நீ வாய மூடுறி. பெத்து பாரு, நீயும் பெத்து பாரு, அப்ப தெரியும் என் வலி வேதனை என்னன்னு. 10 வருஷம் 10 வருஷம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம நானும் உங்க அப்பாவும் பட்ட பாடு என்னன்னு உனக்கு தெரியுமாடி? உன் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிருக்கோண்டி. விநாயக தலை எடுத்து அவன் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு நினைச்சேன்டி. போச்சே, எல்லாமே போச்சே, எல்லாமே குடி முடிவி போயிடுச்சே. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, சத்தியமா சொல்றேன், பூரணி கல்யாணம் என் பொறுப்புமா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம. வாய மூடுற, பேசுற கொண்டுடுவ ராஸ்கல். உனக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய் ஒரு கேடா? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல? உன் கல்யாணத்துக்காக இவன் எவ்வளவு பாடுபட்டான் தெரியுமாடா உனக்கு? உங்க அப்பா முடியவே முடியாதுன்னு ஒத்த கால்ல நின்னப்போ தோ நிக்கிறானே இந்த உல்டாவும் இந்த பூர்ணிய சேர்ந்து பேசி பேசி எப்படி எல்லாம் உங்க அப்பா மனச மாத்துறாங்க தெரியுமாடா உனக்கு? இப்ப சொல்றேன்டா விநாயகம், இப்ப சொல்றேன். உன் மாமியாரும் கல்யாணத்தை நடத்தல, அந்த ஆண்டவன் இந்த கல்யாணத்தை நடத்தல, உன் தங்கச்சி போட்ட பிச்சை தாண்டா நீ வாழ்க்கைய அவன் கையில் எடுத்திருக்க. அத நீ மறந்துடாத. சத்தியமா அதை நான் மறக்க மாட்டேம்மா. அம்மா, எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாமா? நீங்க முதல்ல அப்பாவை பார்த்துட்டு வாங்க, போங்க. உல்டா, நான் உள்ள போனேன்டா, இவங்க எல்லாரும் வெளியில போனோம், செய்வியா? போங்கம்மா. ஐயோ அம்மா, ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏய், எல்லாம் புரிஞ்சு எல்லார் மனசு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி வடிகட்டின சுயநாள இருக்கு தெரிஞ்சுதாண்டி பேசுறேன். சத்தியமா இல்லம்மா, நான் பேசுறது கொஞ்சம். மானகட்ட நாயே, எனக்கு அன்னைக்கே சந்தேகம் வந்துச்சுடா. உன் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு கேட்டேன். விளையாட்டு கேட்டேன் நினைச்சியா? இல்லடா, இல்ல. என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு தோணுச்சு. உன்னை நம்ப முடியாது, நம்ப கூடாதுன்னு அப்பயே எனக்கு தோணுச்சுடா. ஏன் தெரியுமா? நீ சேர்ந்திருக்க கூட்டம் அந்த மாதிரி, உன் மாமா புத்தி அந்த மாதிரி. சத்தியமா அப்படி இல்லம்மா. அண்ணன் கோர்ட்டு கேஸ்னு சிக்காம காப்பாத்துறதுக்கு மாமா உதவி செஞ்சப்ப உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டமா. அண்ணன் கல்யாணம் நடக்கிறப்ப வளரு கழுத்துல நான் தாலி கட்டுறேன்னு என்ன மீறி நான் சொல்லிட்டேன். சாவேண்டா, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உன் அண்ணன் கேஸ்ல மாட்டினா என்ன? இல்ல உன் மாமா போட்டு கழுத்துல தாலி ஏறாம செத்தா என்னடா?
குடும்பத்துக்காக தினம் தினம் வெந்து செத்துட்டு இருக்காளே உன் அக்கா, அவ வாழ்க்கைய நீ நினைச்சு பார்த்திருந்தீனா இப்படி ஒரு சத்தியத்தை நீ பண்ணிருக்க மாட்டேடா. கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம்னா எங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னு நாங்க நினைக்கல. என்னமா தப்பு இருக்கு? வேணாங்க, வேணாம். தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. நீங்க பேசினாவே என் வயிறு பத்திக்கிட்டே இருக்குது.